போலவும் நம்மை சித்தரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதையே விரிவாக விளக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்படுகிறது. சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை விளங்க வேண்டுமானால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக அதை தெளிவாக நமக்கு விளக்கி விடுகிறார். பெரிய ஆய்வுகளோ ஆராய்ச்சியோ தேவையே இல்லை. சத்தியம் எது அசத்தியம் எது, மறுமையிலே வெற்றியை தரக்கூடிய சத்தியம் எது, மறுமையிலே தோல்வியை தரக்கூடிய அசத்தியம் எது. திருமலை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், தாங்கள் ஏன் நரகத்திற்கு தள்ளப்பட்டோம் என்பதை தங்கள் வாயினாலேயே வாக்குமூலம் தருகிறார்கள். எப்படி வாக்குமூலம்? அல்லாஹ் சொல்லையும் ரசூல் சொல்லையும் நாங்கள் கேட்டிருந்தா இங்க வந்திருக்க மாட்டோம். பெரியார்கள், மகான்கள், அவுலியாக்கள், மூலானாக்கள், சேதுமார்கள் சொல்றதை கேட்டா அதனால நரகத்துக்கு வந்துட்டோம். இதுதான் சத்திய அசத்தியம். ரொம்ப சிம்பிள். சத்தியம் எது அசத்தியம் எது என்பதற்கான அந்த கேள்விக்கான விடை ரொம்ப எளிமையானது. நீங்கள் மார்க்கம் என்ற பெயரால் எதை செய்தாலும் அல்லாஹ் சொன்னானா அவருடைய தூதர் சொன்னார்களா, இந்த இரண்டு அடிப்படையில் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள். அதான் சத்தியம். அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னார்களா என்பதை கடந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அது அசத்தியம். ஏன்னா சத்தியம் அசத்தியம் என்று எப்படி நம்ம தீர்மானிக்கணும் என்று கேட்டா அதுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் வச்சு தீர்மானிக்கணும். யார் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம். யாரு பெரியார்கள் மகான்கள் சொன்னார்களோ அவங்க எல்லாம் நரகத்தில் வறுக்கப்படுவாங்க. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு நடக்க போற காட்சியை நம்ம முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டோம். இப்ப இன்னைக்கு உலமாக்கள் சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய உலமாக்களுக்கும் தப்லீக் ஜமாத்துக்காரர்களுக்கும் ஜமாத் இஸ்லாமிக்காரர்களுக்கும் சும்ம இயக்கத்தைக்காரர்களுக்கும் அதிலிருந்து பிறந்தவர்களுக்கும் இன்னும் பல்வேறு குழுக்களுக்கும் நமக்கு மத்திய உள்ள விவகாரம் இதுதான். அவங்களுக்கு நமக்கு உள்ள விவகாரம் என்ன? நாம சொல்கிறோம் குர்ஆனில் உள்ளது மாத்திரம் போதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாத்திரம் போதும், இந்த ரெண்டை தவிர மூணாவது தேவையில்லை. இது நம்முடைய நிலை. அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை இல்ல, பெரியார்கள் சொன்னது வேணும், இமாம்கள் சொன்னது வேணும், அறிஞர்கள் சொன்னது வேணும், அவங்க எல்லாம் சொன்னபடிதான் நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்தை தான் சத்தியம் அசத்தியம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு கேள்வியாக வைக்கிறார்கள். இது வேணுமா இது வேணுமா? அப்ப இப்ப முக்கியமா தெளிவா உடைச்சு சொல்வதாக இருந்தால் சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் மூலானாக்கள் எல்லாம் தர்காவெல்லாம் விட்டுட்டாங்க. தர்கா மேட்டர் பெரிய மேட்டர் எடுக்கிறது இல்லை. அவங்களுடைய ஒரே மேட்டர் என்ன? மதுகப்பு வேணாங்கிறாங்க, மதுகப்பு வேணாங்கிறாங்க நீங்க. அதனால 4 மதுகப்பை நல்லா போட்ட பார்த்து உங்களுக்கு தெரியும். பள்ளிவாசல்ல தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது எழுதி போட்டாங்களா? எழுதி போடல. என்ன போர்டு வச்சிருக்காங்க? 4 மதுகப்புகளில் ஒன்றை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. விவகாரம் தான். 4 மதுகப்புல எதையாவது ஒன்று நீ பின்பற்றினால் நீ எங்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம், மதுகப்பை பின்பற்றவில்லையானால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. அப்ப இவங்களுடைய அடிப்படை எங்க மாற்றம், நமக்கு அவங்களுக்கு எங்க மாற்றம் வருதுன்னு கேட்டா அல்லாஹ் ரசூலுக்கு அப்புறம் இன்னும் சிலர் சொல்லையும் கேட்கலாம் அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுல எது சரி? இந்த ரெண்டு நிலையில் அல்லாஹ் எதை அங்கீகரிக்கிறான், எது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் அதற்கு ஏராளமான சான்றுகளை நீங்கள் திருமறை குர்ஆனிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையிலிருந்தும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த மதுஹப் சரியா தவறா, அதை பின்பற்றினால் நம்ம வெற்றி பெற முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொன்னா திருமறை குர்ஆன்ல அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் இல்லையா, அன்னைக்கு இறங்குற வசனம் இது. இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுசாக்கிட்டேன் அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு மார்க்கம் என்னென்ன சொல்லணும்னு நான் நினைச்சனோ எல்லாத்தையும் சொல்லி நான் முடிச்சுட்டேன், நிறைவாக்கிட்டேன். அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருட்கொடைகளை நான் உங்களுக்கு பரிபூர்ணமாக தந்துவிட்டேன். ஒரு ஒளித்துலக்கும் இஸ்லாம் தீனா, இஸ்லாம் என்பதை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக நான் தேர்வு செய்து தந்துவிட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜுடைய அந்த நாளில் தீனை முழுமையாக
முழுமையாக்கிட்டேன் என்கிறார். மார்க்கத்தில் எதெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க, அதுல குறையே வைக்கலங்க. அல்லாஹ் முழுமையாக்கிட்டேன் என்ன அர்த்தம்? நம்மளாவது ஒரு தப்பு கணக்கு போட்டு முழுசும் சொல்லுவோம், முக்காப்படி அளந்துக்கிட்டு ஒரு படி இருக்கு நினைச்சிருவோம். ஏன்னா நம்ம மனிதன் பார்வை தப்பு செய்யும், சிந்தனை தப்பு செய்யும், செவி தப்பு செய்யும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த மார்க்கத்தை நான் முழுசாக்கிட்டேன். முழுசாக்கிட்டேன் என்னங்க அர்த்தம்? அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுசாக்கிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எதுவுமே வரக்கூடாது. அதான் முழுசுக்கு அர்த்தம். அல்லாஹ் நபிகள் நாயகம் காலத்தில் எதெல்லாம் மார்க்கம் தந்தாலும் அதை தாண்டி இன்னொன்றை மார்க்கம் என்று நினைக்க கூடாது. இந்த மதுரபு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? சாதி மதம் இருந்துச்சா? ஹனபி மதம் இருந்துச்சா? அப்ப அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக்கின பிறகுதான் இது வந்திருக்குது. இது போதும் அசத்திய எது சத்திய எதுன்னு வழங்கிக் கொள்வதற்கு அது அல்லாஹ் முழுமையாக்கிட்டான். இவங்க மதுரபு உண்டாக்கி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இல்ல இல்ல முழுமையாகல. யார் சொன்னா முழுமையாச்சுட்டு? இன்னும் எவ்வளவு விஷயங்கள் சேர்க்க வேண்டி இருக்குது. அல்லாஹ்வுக்கு தெரியவில்லை. அல்லாஹ் பாதிதான் சொல்லியிருக்கிறான். நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு எவ்வளவு விஷயங்களை சேர்த்திருக்கிறோம். அதான் அர்த்தம். குர்ஆன் ஹதீஸ் போதும்னு நம்ம சொல்லும் பொழுது மதுரை வேறொரு ஒருத்தர் சொன்னார்னு சொன்ன அந்த வாதத்தின் கருத்து என்ன? இல்ல, இந்த மார்க்கம் நிறைவாகல. இந்த மார்க்கத்தை ஏதோ ஒரு அளவுக்கு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், எல்லாத்தையும் சொல்லல. ஏதோ ஒரு அளவுக்கு சொல்லிட்டு நீங்க இந்த பக்கம் விட்டுட்டான் அப்படி நினைக்கிறாங்க. இது குர்ஆனுக்கு மாற்றம் இல்லையா? நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கிட்டேன் அல்லாஹ் சொல்றானே, அந்த அல்லாஹ்வுடைய அறிவுக்கு ஆற்றலுக்கு சவால் விடக்கூடியதாக இல்லையா அந்த மதுஹப் சித்தாந்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வமுஹதசாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிதாக நீங்கள் உண்டாக்குற காரியங்கள் இருக்கிறது, அதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன், என்னோட நிறுத்திக்கிறணும். மார்க்கம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதராக நான் வந்திருக்கிறேன், என்னோட முடிச்சுக்கிறணும். எனக்கு அப்புறம் அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு இப்படி பேசுனீங்க, எச்சரிக்கிறேன் உங்களை. குல்ல முஹதஸத்தின் பிதா, இப்படி புதிதாக உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் அனாச்சாரம். குல்ல பிதாத்தில் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னால் ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இப்ப நபிகள் நாயகம் நமக்கு என்ன எச்சரிக்கை பண்றாங்க என்று கேட்டா, எனக்கு பிந்தி எதையாவது நீங்கள் உண்டாக்கினால் அது அனாச்சாரம், அது சரி கண்டீர்களானால் அது உங்களை நரகத்தில் சேர்க்கும். இப்ப மதுஹப் ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி உண்டானதா முந்தி உண்டானதா? அவங்க காலத்தில் உண்டானதா? பிந்திதான். பிந்திதான் உண்டானது என்று அவர்கள் மறுக்க மாட்டார்கள். இந்த சாதி ஹனபி என்ற கூறுகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் நம்முடைய அறியாமையினால் உண்டாக்கி கொண்டது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன எச்சரிக்கிறாங்க என்று கேட்டா, எனக்கு பிந்தி உண்டாக்கின எல்லா காரியங்களும் அனாச்சாரம், எல்லாமே வழிகேடு, எல்லாமே ஒரு நரகத்தில் கொண்டே சேர்க்கும். இந்த எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அழுத்தமாக ஒரு சம்பவத்தின் மூலம் சொல்கிறார்கள். மஹ்ஷர் மைதானத்தில் நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் இருக்கு இல்லையா, அந்த மைதானத்தில் இவர் சொர்க்கவாசி இவர் நரகவாசி என்று தீர்ப்பளிக்கப்படுவதற்கு முன்னால் விசாரணைக்காக நாமெல்லாம் நிறுத்தப்பட்டிருப்போம். ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்காரு. விசாரணைக்கு நிறுத்தப்படுகிற நேரத்தில் தலைக்கு கிட்ட சூரியன் வந்துடும், மூளை கொதிக்கும், தாங்க முடியாத வெப்பமா இருக்கும், தாகத்தில் நம்ம அப்படி உயிர் போற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பில் அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தாகத்திற்காக வருகிறார்களோ அதுல நல்லவர்கள் மாத்திரம் அதுல அனுமதிக்கப்பட்டு அந்த தண்ணீரை குடிப்பாங்க. குடிச்சாங்கன்னு சொன்னா அந்த விசாரிக்கிற அந்த ஒரு நாள் தாகமே ஏற்படாது. ஒரு நாள்ங்கிற ஒரு நாள் அல்ல, அவன் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்பது 50,000 வருஷத்துக்கு சமமானது. 50,000 வருஷத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய நாளில் ஒரு தடவை அந்த தண்ணீரை அருந்தி விட்டால் அதுக்கப்புறம் தாகமே வராது. இப்படி சஹாபாக்கள் எல்லாரும் ஓடுவோம், எல்லாரும் வருவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் ஹவுலிலே தண்ணீர் அருந்துவதற்காக ஒவ்வொருத்தராக என்னை நோக்கி வருவார்கள். அப்படி வரும் பொழுது சில பேர் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். வேகமா வருவாங்கல்ல, வரக்கூடிய ஆட்களை மரத்தில் நிப்பாட்டுவாங்க, உனக்கு பர்மிஷன் இல்ல, உன்னை உள்ள விட மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலிருந்து பார்ப்பாங்க,